தானே நன்னே 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 தானானே தானே நன்னே தானானே தானே நன்னே தானானே தானே நன்னே தங்கமணி மாளிகையில் தனி வைர பந்தலிட்டு தங்கமணி மாளிகையில் தனி வைர பந்தலிட்டு மங்கையர்கள் சுற்றி வந்து மங்களமாய் கோலமிட்டு திங்கள் என்றும் சிங்கம் என்றும் சீராட்டி பேருரைத்து திருநாள அலங்கார சிலை போல அலங்கரித்து வாழ்த்தொழிக்க பெற்றெடுக்கும் மகனாக வந்ததில்லை வாழ்த்தொழிக்க பெற்றெடுக்கும் மகனாக வந்ததில்லை மண்ணையான தொழிலே வடிவம் அசைந்ததில்லை வாழையடி வாழை என வந்த தமிழ் பெருமளவில் ஏழை மகள் ஏழை என என்ன முதே நீ பிறந்தாய் நிமிர்ந்தால் தலையிடிக்கும் நிற்பதற்கே இடம் இருக்கும் நிமிர்ந்தால் தலையிடிக்கும் நிற்பதற்கே இடம் இருக்கும் அமைவன ஓர் குடியில் ஐயா நீ வந்துதித்தாய் தங்கமே தன் பொதிகை சாரலே சிங்கமே என்றழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தம் என்று ஏதுமில்லை துணை இருக்க மங்கை இல்லை சொந்தம் என்று ஏதுமில்லை துணை இருக்க மங்கை இல்லை தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதுமில்லை ஆண்டி கையில் ஓடிருக்கும் அதுவும் உனக்கில்லையே ஆண்டி கையில் ஓடிருக்கும் அதுவும் உனக்கில்லையே தானே நன்னே 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 தானானே தானே நன்னே தானானே தானே நன்னே தானானே தானே நன்னே ஒவ்வொருவரும் தங்களின் பிறப்பிற்கான அர்த்தத்தை நிலைநாட்டிவிட்டு செல்ல வேண்டும் என்பார்கள். தனது பிறப்பையும் செயலையும் அர்த்தமுள்ளதாக மாற்றியவர்தான் பெருந்தலைவர் காமராஜர். இந்தியாவின் கிங் மேக்கராக திகழ்ந்து இரண்டு பிரதம மந்திரிகளை உருவாக்கியவர் படிக்காத மேதை காமராஜர். காமராஜர் படித்தது வெறும் 6ஆம் வகுப்பு தான். ஆங்கிலம் தெரியாமலும் 6 ஆண்டுகளே கற்ற கல்வியுடனும் முதலமைச்சர் பதவியேற்ற அவர் தான் தலை சிறந்த தலைமைத்துவத்தை 9 ஆண்டுகளாக தமிழ்நாட்டுக்கு வழங்கினார். காமராஜர் பட்ட படிப்பு படிக்காதவராக இருந்தாலும் அவரை சுற்றி எப்போதும் படித்த மேதைகள் இருப்பார்கள். அவர் முதலமைச்சர் ஆனவுடன் நாட்டு மக்களின் கல்வியில்தான் முதன் அக்கறை செலுத்தினார். உணவின்மையால் மாணவர்களின் கல்வி கெட்டுப்போகக்கூடாது என்பதற்காக பள்ளிகளில் இலவச உணவு திட்டத்தை அறிமுகம் செய்தார். நாம் பெற தவறிவிட்ட படிப்பை வரும் தலைமுறையாவது பெற்று வளர்ந்து வாழட்டும். அன்னதானம் நமக்கு புதிது அல்ல, இதுவரை வீட்டுக்கு வந்தவர்களுக்கு போட்டோம். எழுத்தறிவு இன்மையை போக்க 11ஆம் வகுப்பு வரை இலவச கட்டாய கல்வியை அறிமுகப்படுத்தினார். அனைத்து பள்ளி குழந்தைகளுக்கும் இலவச சீருடை வழங்கினார். அரசியலில் தன்னை எதிர்த்தவர்களையே தன்னுடன் சேர்த்து கொண்டார். அவர் முதலமைச்சர் ஆனவுடன் அதே பதவிக்கு தன்னை எதிர்த்து போட்டியிட்டவர்களையே அமைச்சராக்கினார். தான் முதலமைச்சராக இருந்தபோது வறுமையில் வாடிய தன் தாய்க்கு சிறப்பு சலுகைகள் தராதவர். அவர் காலகட்டத்தில் தான் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த முறையில் நிர்வகிக்கப்பட்ட மாநிலம் என்ற பெருமையை தமிழ்நாடு பெற்றது. 2 முறை பிரதமராகும் வாய்ப்பிருந்தும் லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி ஆகியோரை பிரதமராக்கி கிங் மேக்கர் ஆவார். சினிமா என்றால் காமராஜருக்கு எட்டிக்காய். சினிமாவில் நாம் பார்த்து ஆச்சரியப்படும் ஹீரோக்களைப் போலவே அல்லாமல் ரியல் ஹீரோவாக வாழ்ந்தவர் அவர். அவர் இறக்கும் போது மிச்சம் இருந்தது 10 கதர் வேஷ்டிகள், சட்டைகள் மற்றும் 100 ரூபாய்க்கும் குறைவான பணம்தான். என்றைக்கும் தான் ஏழை பங்காளன் என்பதை வாழ்நாளில் நிரூபித்து சென்ற உத்தமர் அவர். அவரை போலவே நாமும் வாழ்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் என் இனிய காலை வணக்கம். நான் ஆத்தே தன்னினேத்ரி 5ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். பெருந்தலைவர் காமராசர் செயற்கரிய செய்வர் பெரியர் என்னும் வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப செயற்கரிய செயல்கள் புரிந்து செயல் வீரர் என புகழ்படுவர் காமராசர். பாரதத்தின் விடுதலைக்காக மட்டுமல்லாமல் விடுதலை பெற்ற பாரத பெருநாட்டின் உயர்வுக்காகவும் அயராத பாடுபட்டு தலைவர்களுள் ஒருவர் காமராசர். காமராசர் தலை நிமிர்ந்து தமிழகத்தை காண விரும்பி அயராத உழைத்து தன் நலமற்ற தலைவர் காமராசர். காமராசர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் விருதுநகரில் பிறந்தார். தந்தை குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார். தந்தையை இளமையிலே இருந்த காமராசர் தம் படிப்பை இடையிலேயே நிறுத்திவிட்டார். தம் மாமாவின் கடையில் வேலை செய்தார். செய்தித்தாள்களை படித்தும் தலைவர்களின் சொற்பொழிவுகளை கேட்டும் அரசியல் அறிவையும் நாட்டுப்பற்றையும் வளர்த்தி கொண்டார். அவையே அவரை விடுதலை போரில் ஈடுபட தூண்டின.
செயல் வீரராய் விளங்கிய காமராசர் 1954 முதல் 1963 வரை 9 ஆண்டுகள் தமிழகத்தின் முதலமைச்சராய் விளங்கினார். காமராசர் கட்டாய கல்வி, இலவச கல்வி, பகல் உணவுடன் கூடிய கல்வி என பல திட்டங்கள் உருவாக்கினார். தமிழகத்தின் கல்வி வளர்ச்சிக்கு அடிகோலினார். ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் காப்புறுதி, ஓய்வூதியம், வைப்புநிதி ஆகிய முப்பெரு திட்டங்களை கொண்டு வந்தார். காட்சிக்கு எளியவர், சுருக்கமாய் பேசுபவர், செயலில் வீரர், தமக்கெனின் வாழாத நாட்டுக்காக வாழ்ந்த தியாகி. வாழ்நாள் முழுவதும் செல்வ வாழ்க்கையிலே நாட்டமின்றி வாழ்ந்து வந்த வாடகை வீட்டிலே மறந்து வாழ்ந்த செம்மலார் தியாகி ஆவார். நன்றி. இந்நாள் இனிய நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.